மறுபடியும் பிறந்த நம்ம எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, அதை நம்ம ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே பவுல் எதை விளக்குறார்? நான் நிர்பந்தமான மனுஷன், நான் வந்து நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா தீமையதான் செய்யறேன். அது வந்து தன்னுடைய பழைய மனுஷனை பத்தி அவர் சொல்லிட்டு வர்றார். இந்த 8ஆம் அதிகாரம் வரும்போது அவர் பவுல் எதை கோட் பண்ணி காட்டுறாருன்னா, தன்னுடைய மறுபடியும் பிறந்த புதிய ஆவியை பத்தி சொல்றாரு. நம்ம கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்தா என்னன்னா, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ்தேசுனா ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் நம்மளை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டு. அப்ப நமக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். இப்ப நான் பாவ பிரமாணத்துல இல்ல, மரண பிரமாணத்துல இல்ல. அந்த பாவ பிரமாணத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யுது. இப்ப நான் எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன்? பவுல் இங்க மாத்திரம் இல்ல, கொரிந்தியர்ல கூட சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனா இருக்கிறேன். அதாவது நியாய பிரமாணம் இல்லைன்னு நான் சொல்றேன், ஆனா பிரமாணமே இல்லாம இல்ல, நான் கிறிஸ்துவோடைய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன். அப்ப மறுபடியும் பிறந்தவங்க நம்ம என்ன பிரமாணத்துக்குள்ளாக வேலை செய்யறோம்னா, கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வேலை செய்யறோம். இது தெரிஞ்சாதான் இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம வாழ முடியும். அப்போ இந்த பாத்தீங்கன்னா பாவம் மரணம் என்ற பிரமாணம் இப்ப இந்த உலகத்துல இருக்குன்னா, இந்த உலகத்துல ஒரு பிரமாணம், அதாவது சட்டம் வேலை செய்துட்டு இருக்கு. என்ன சட்டம்? புவியீர்ப்பு சட்டம். ஒரு பொருளை மேல போட்டு அது கீழே என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். அது கீழேதான் எல்லாமே இயங்குற. அப்ப அதே போல இந்த பாவத்துக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. அது நம்மள பாவத்துக்கு சிறையாக்கிச்சு. அதான் 7ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆனா 8ஆம் அதிகாரம் சொல்லுது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டு. அப்ப 4 பாருங்க, அந்த மாம்சத்தின்படி நடாவாமல் ஆவியின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? 3 என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி பாவத்தை மாம்சத்திலே என்ன செய்தார்? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு தன்னுடைய மாம்சத்துல பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததுனால இப்ப நம்ம வந்து பாவ மரணம் பிரமாணத்துல விடுதலை ஆக்கிட்டோம். எந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா இந்த பிரமாணத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, நான் மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இருந்தா எது வேலை செய்யணும்? அந்த பாவம் மரணம் இந்த பிரமாணம் வேலை செய்யும். அப்ப ஆவியின்படி நடக்கிறவங்களுக்குதான் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம 3 விதமா படைக்கப்பட்டிருக்கோம். ஆவி, ஆத்மா, சரீரமாக. நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம ஆவி ரட்சிக்கப்பட்டிருச்சு. நம்ம சரீரம் இயேசுவோட வருகையில தான் ரட்சிக்கப்பட போகுது. இந்த மனதுதான் அனுதினமும் மாற்றம் அடையுது. அப்போ இந்த ஆவி கிறிஸ்துவோட பிரமாணத்துக்குள்ள வந்துருச்சு. ஆனா இன்னும் நான் அந்த ரட்சிக்கப்படாத, அதாவது மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறோம். ஃபுல்ஃபில் ஆகல இந்த மனதுல. அப்ப இந்த மறுரூபம் ஆகாத இந்த மனதோடு என் சரீரம் சேர்ந்து வேலை செய்தா நான் எதுல வேலை செய்யறேன்னா மாம்சத்துல நடக்கிறேன். அப்போ என்ன பிரமாணம் வேலை செய்யும்னா, பாவம் மரணம் என்ற பிரமாணம் வேலை செய்யும். அதனாலதான் வியாதி வருது, மரணம் வருது, பிசாசுடைய தாக்குதலுக்குள்ளாராங்க. அப்ப வேதம் இங்க தெளிவா சொல்லுது. அப்ப பாருங்க, அன்றைய மாம்சப்படி நடக்கிறவர்கள், அப்போ நம்ம மாம்சத்துல நடக்காம ஆவியில நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இந்த 8ஆம் அதிகாரம் சொல்லுது. நம்ம சிந்தனை பத்தி தானே பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு இது நமக்கு நல்லா தெரியணும். என்னன்னா, நான் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து என்ன ஆயிட்டேன்? விடுதலை ஆகிட்டேன். இப்ப நான் கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கிறேன். ஆனா நான் மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா இருந்தா என்ன ஆகும்? மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள். 5 பாருங்க, அன்றைய மாம்சத்துப்படி நடக்கிறவள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள். அப்ப முதல்ல சிந்தனை தான் நம்மள நடக்குது. அப்ப மாம்சத்தின்படி நான் சிந்திச்சா மாம்சத்தின்படி நடக்கும். இங்க தமிழ்ல எப்படின்னா, அன்றைய மாம்சத்துல நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறாங்க. அப்ப மாம்சத்துக்குரிய சிந்தனை இருந்தா என்னுடைய வாக்கு இப்படிதான் இருக்கும், பிளஷ்ஷா தான் இருக்கும். அதுக்குதான் வேதம் தெளிவா சொல்லுது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்தனை. அப்ப நான் இப்ப ஆவில நீங்களும் நானும் நடக்கணும்னு நம்ம தீர்மானிச்சா முதல்ல மைண்ட் ரினியூ ஆகணும். அதனாலதான் ரோமர் புஸ்தகம் 12:1-2 சொல்லும், உன் மனம் புதிதாக. நம்ம எல்லாமே என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல நம்மளுடைய செய்கைகள் மாறணும்னு நினைக்கிறோம். இல்ல, முதல்ல மைண்ட் தான். ஏன்னா ஒருவனுடைய சிந்தனை எப்படியோ, நீதிமொழி 23 சொல்லுது, ஒருவன் சிந்தனை எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். 23:7 நினைக்கிறேன் நீதிமொழிகள்.
நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்ப நம்ம நினைவு சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம இருக்க போறோம். அதனாலதான் பைபிள் சொல்லுது. அப்போ கிறிஸ்தியஸ்னா ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் நம்மளை பாவமான பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு இப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் 11 வாசிச்சு பாத்தீங்கன்னா 9 பாருங்க. அவர் நம்ம ஆவியில இருக்கிறதுனால நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. யாரு? பரிசுத்த ஆவியான கிறிஸ்துவின் ஆவி இப்ப நமக்குள்ள வந்ததுனால நீங்களும் நானும் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ஆனா சிந்தனையில நம்ம மறுரூபம் ஆகலைன்னா, இன்னும் சிந்தனை பிளஷாவே சிந்திச்சிட்டு இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எதுல நடப்போம்னா மாம்சத்துலதான் நடக்கும். ஆனா மாம்சத்துல நடந்தா என்ன உண்டு? மாம்சத்தின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்படித்தானே இருக்கீங்க? இங்க பாருங்க, மாம்சத்தின்படி நடவும் ஆவின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. அப்ப மாம்சத்துல நடந்தா என்ன உண்டு? ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அப்ப நீங்களும் நானும் அதனாலதான் இங்க பாருங்க 12 சொல்லுது. ரோமர் 8:12 மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஏன்னா ஆவி மறுபடியும் பிறந்துச்சு. இந்த ஆவி இப்ப ரூல் பண்ணணும். இந்த மாம்சத்தானதான் பவுல் சொல்றாரு, சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துகிறேன். இந்த ஆவியை கொண்டு நீங்க என்ன செய்யணும்? சரீரத்தை அப்ப முதல்ல மைண்ட் தான். அப்ப மைண்ட் எதை சிந்திக்குது? உன்னுடைய சிந்தனை எப்படி அவன் அப்படி இருக்கு. அப்ப நான் மாம்சத்துக்குரியதே சிந்திச்சிருந்தா ஆவியின்படி நடக்கவே முடியாது. ஏன்னா இங்க சொல்லுது மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமா. ஒரு சிந்தனைய நீங்க முதல்ல எதை சிந்திக்கிறோம்னு சொல்லிட்டு நிதானிக்கணும். அப்ப அந்த என் சிந்தனை ஆட்டம் வந்துட்டு போயிட்டே இருக்குங்கன்னா ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. முதல்ல எதை சிந்திக்கணும் என்பதை தீர்மானிக்க கூடியவர்கள் நீங்களும் நானும். எதை சிந்திக்கணும்? நீங்க இப்ப நம்ம நிர்பந்தமான மனுஷன் இல்ல, விடுதலையாக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். ராஜாக்களை போல ஆளுவார்கள்னு ரோமர் 5:17. அப்ப ஆளுகை செய்யக்கூடியவர்கள். அப்போ நம்ம சிந்தனை போற போக்குல போறவங்கள எதை சிந்திக்கணும் தீர்மானிக்க கூடியவர்கள் நிலையில தேவன் வச்சிருக்காரு. நான் எதை சிந்திக்கணும் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இததான் நான் சிந்திப்பேன். அதனால பிலிப்பியர் 4:8 எதை சிந்திக்கணும்னு சொல்லி ஒரு பட்டியல கொடுத்துறாரு. 2:16 என்ன சொன்னா, உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை பொருந்திய உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது மாத்திரம் இல்ல, எப்படிப்பட்ட சிந்தனையை நம்ம சிந்திச்சு கொண்டு இருக்கணுமோன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்ப சிந்தனைகளை நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம பிளஸ்லயே சிந்திச்சுட்டே இருந்தா நடக்கிறதும் பிளஷ்ஷா தான் இருக்கும். அப்போ ஈஸியா பிசாசுடைய தாக்குதலுக்கு நம்ம வழிவாசல திறப்போம். நம்ம ஒரு சிந்தனை எப்படி தீர்மானிக்கணும்னா, பாஸ்ட் கூட போன வேலைக்குள்ள ரொம்ப அருமையா இருக்காங்க. என்னன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமான 2 கொரிந்தியர் 10:3-4 என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்கு விரோதமான இருக்கிற எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு இப்படி சிறைப்படுத்தணும். அப்போ ஒரு சிந்தனை வருதுன்னா அது சந்தோஷமா இருக்கா சமாதானமா இருக்கான்னு பாக்கணும் முதல்ல. அங்க சந்தோஷமும் சமாதானமும் இல்லைன்னா நிச்சயமா அது பிளஸ் தான். ஏன்னா ஆவியின் சிந்தனை எப்படி இருக்கா? ஜீவனும் சமாதானமா இருக்கா. அது ஜீவனை கொடுக்கும். ஜீவன் என்ன? அப்படியே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு சமாதானமா இருக்கும். இந்த சமாதானமும் ஜீவனம் இல்லைன்னா அது என்ன? அது மாம்ச சிந்தனை. அதை உடனே என்ன பண்ணணும்? அதாவது பைபிள் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பதில். அப்படி அது மரணமா இருக்கா, அதை என்ன செய்யணுமா? உடனே அதை நம்ம வேணா வாசிச்சோம். இதெல்லாம் நம்ம சிந்தனையில வெற்றிகரமா வாழ்வதற்கு இந்த வசனத்தெல்லாம் அடிக்கடி எழுதி வச்சு தியானம் பண்ணணும். நேரம் எடுத்து அப்படி பண்ணும்போது இப்ப வேணா ஒருவேளை நமக்கு அது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். என் சிந்தனையெல்லாம் மாத்த முடியுமா? மாத்த முடியும். ஏன்னா அதற்கான விளக்கரையத்தையும் இயேசு சிலுவையில சிந்தி இருக்கிறார். ஏன் முள்முடி வச்சாங்க? அந்த மூளையும் அந்த சிந்தனையும் ஒழுங்கா செயல்படணும் என்பதற்காக அவர் காயப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த சிந்தனை வெற்றிகரமா இருப்பதற்காகவும் இயேசு ஒரு விலையை கொடுத்திருக்காரு. அதை நம்ம பயன்படுத்தணும். தெரிஞ்சு போச்சு இயேசு எனக்காக ஒரு விலை கொடுத்திருக்காரு, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்குன்னா இப்ப நான் சூஸ் பண்றதுல இருக்கேன். அன்னைக்கு உபாகத்துல மாத்திரம், இன்னைக்கு மரணத்தையும் ஜீவனையும் நம்ம முன்னாடி வச்சுட்டு எதை சூஸ் பண்ணணும் தேவன் பாக்குறாரு. நீங்களும் நானும் எப்போதுமே எதை சூஸ் பண்ணணும்னா ஜீவனை தான் சூஸ் பண்ணணும், ஆவியை தான் சூஸ் பண்ணணும். மரணத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கவே கூடாது. இங்க பாருங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவளா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறோம் அல்ல. அதாவது மாம்சத்துல நடக்கிறோம்னா இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா 2 கால்ல தான் நடக்கிறோம். அப்படிதானே?
அதனால மாம்சத்துலதான் நடக்கிறோம், மாம்சத்துல பாக்குறோம். ஆனா எங்களுடைய மைண்ட் மாம்சம் கிடையாது, எங்க சிந்தனை மாம்சங்கள். அப்ப அவர் என்ன சொல்றாரு, மாம்சத்தின்படி போர் செய்கிறாள், எங்களோட போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளா நாங்க தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தலா இருக்கிறோம். அப்போ அந்த அந்த சிந்தனையில மரணம் இருக்கா, அது கிறிஸ்துவுக்கு பிரியம் இல்லாம இருக்கா, தர்க்கத்தை உண்டு பண்ணுதா, அப்புறம் என்ன தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கா, அதை என்ன செய்யணுமா, நம்ம தான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படி சிறைப்படுத்தலாம். அப்போ ஒரு சிந்தனை தேவையில்லாம மாம்ச பிரகாரமா வருதுன்னா, அந்த சிந்தனையை சிந்திக்கும் போதே நமக்கு ஒரு சோர்வு வருதுன்னா, போராட்டம் வருதுன்னா, அதை என்ன பண்ணணும்னா எடுத்து போடுங்கன்னு ஆண்டுகிட்ட கேட்க கூடாது. அதை கீழ்ப்படுத்தக்கூடிய தேவ பலன் நமக்குள்ள இருக்கு கிறிஸ்துவாக. அப்ப அந்த எண்ணத்தை என்ன பண்ணா கடிந்து கொள்ளணும். கனியற்ற அந்தகார கிரிகளை கடிந்து கொள்ளுங்கன்னு எபேசியர் புத்தகம் 5ல இருக்கு. அப்ப அந்த கிரியைகளை கடிந்து கொள்ளும் போது அந்த சிந்தனையை நம்ம கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படுத்துறோம். ரெண்டாவது, நிறைய பேர் என்னன்னா தவறான சிந்தனையை கடிந்து கொள்ள தெரியும். ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா தவறானதை கடிந்து கொள்ளும். ஆனா அந்த இடம் திருப்பி வெறுமையா இருந்தா தவறான சிந்தனை திருப்பி வரும். அப்ப சரியானதை கொண்டு நிரப்பணும். அப்ப சரியானதை சிந்திச்சுட்டே இருக்கணும். நம்ம சரியானதை சிந்திச்சு கொண்டே இருந்தா தவறானதுக்கு அங்க இடம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சிலவங்க தவறா சிந்திக்க மாட்டாங்க, ஆனா வெறுமையா இருப்பாங்க. மைண்ட் எதுலயுமே மனது செலுத்தாம இருந்தா அதுவே பிசாசுடைய ஒர்க் ஷாப்பா. நீங்க சரியான ஒண்ண செய்யணும் தெரிஞ்சும் அந்த சரியானதை செய்யாம உங்க மனதை வெறுமையா வச்சிருந்தா, நல்லா தெரியும், வேதத்தை வாசிக்கும் போது நல்ல சிந்தனைகள் உண்டாகுது, அந்நிய பாஷை பேசும்போது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது, எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் அதுல நம்ம பயிற்சி எடுக்காம நம்ம மனதை வெறுமையா வச்சிருந்தா அந்த வெறுமையே, ஏன்னா பைபிள்ல பாக்குறோம்ல, இயேசு சொல்றாருல, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு வெறுமையா இருக்கிறதை கண்டு, அதுல ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப வெறுமை இருந்தாலே எங்க என்ன, தேவன் கூட பாருங்க வெறுமையை ஃபில் பண்ண விரும்புறார். ஆதியில ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது, அதுல ஆவியானவர் என்ன பண்ணாராம், அசைவாடி அதெல்லாம் ஃபில் பண்ணாரு. அப்போ ஒரு நாளும் நம்ம மனதை வெறுமையா விடக்கூடாது, ட்ரையா விடக்கூடாது. எதுவுமே சிந்திக்க தோண மாட்டேது விடக்கூடாது. சிந்திக்க தோணல, நீங்க சிந்திக்க ஆரம்பிங்க, நல்ல வசனங்களை எடுத்து மனதுல போடுங்க. அப்ப சரியான, அப்ப நிறைய பேருக்கு தவறான சிந்தனையை கடிந்து கொள்வாங்க தவிர சரியான சிந்தனையை சிந்திக்க தொடங்க மாட்டாங்க. இது எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து என்னன்னா, தவறான சிந்தனைகள் வரும்போது கடிந்து கொள்வேன். அது சரியான சிந்தனைகளா நிரப்ப தெரியாதனால திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதே தவறான சிந்தனை வரும். இப்படி ஒரு போராட்டம். இந்த அப்போ ஆண்டவர் இதை சொல்லி கொடுத்தாரு, என்னன்னா சரியானதை சிந்திக்க ஆரம்பி. அப்ப சரியானதை என் மனதுல போட்டு வேத வசனங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வெறுமை இல்லாதனால முன்னாடி இருந்த மாதிரி அந்த போராட்டமான சிந்தனைகளை என்னை தாக்குவது கிடையாது. எப்பயாவது வந்தா கூட அதை உடனே கண்டுபிடிச்சு அதை கடிஞ்சு கொள்ள தேவன் உதவி செய்றார். அப்ப என்ன செய்யணும், வெறுமையா விடக்கூடாது, சிந்தனை மனதை பிளாங்கா விடக்கூடாது, வசனங்களை போட்டு நிரப்பி அதை சிந்தித்து கொண்டிருக்க பழகணும். அப்ப ஆவியின் சிந்தனை இன்னும் 2 நான் இங்க பாருங்க. அப்ப தேவையில்லாத சிந்தனை வந்தா என்ன பண்ணணும், கடிஞ்சு கொள்ளணும். அப்ப நமக்கு என்ன சிந்தனைனா உண்டு, ஆவியின் சிந்தனை உண்டு. ஏன்னா கிறிஸ்து இயேசுவோட ஆவியின் பிரமாணம் நம்மளை பாவ மரணம் என்கிற பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டு. அப்ப சிந்தனையை சூஸ் பண்ற இடத்துல உங்களை என்ன வச்சிருக்காரு. தேவையில்லாத சிந்தனை வர ஜனங்களை குறித்து ஒரு மாம்ச பிரகாரமே மத்தவங்க சிந்திச்சுட்டே இருக்க கூடாது. ஏன்னா பவுல் சொல்றாரு, இயேசுவையும் நான் மாம்சத்துப்படி அறியேன். உங்க கணவரை மாம்சத்துப்படி அறியக்கூடாது, உங்களையும் நீங்க மாம்சத்துப்படி அறியக்கூடாது, உங்க பிள்ளைகளையும் மாம்சத்துப்படி அறியக்கூடாது. நீ காலையில நானும் பாஸ்ட் வெளியே போயிட்டு வரும்போது பைக்ல வரும்போது இங்க சிபிஎஃப் ஒரு சர்ச் இருக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய சர்ச். அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன், பிலீவர்ஸ் மாதிரிதான் இருக்கு. அவங்க ஆனா அந்த போற வேகத்துல அவங்க பேசுறாங்க, என்ன பேக்ல பாத்தீங்கன்னா பிலீவர்ஸ் மாதிரி இருக்கு. போற வேகத்துல ஒரு அம்மா பேசுறாங்க, பிறந்த பெத்த பிள்ளைங்க ஒன்னும் சரி கிடையாது. இது இந்த பேச்சு எங்க வருதுன்னா முதல்ல அவங்களுக்கு மைண்ட்ல தான் வந்துருக்கும், என்ன என் பிள்ளைங்க ஒண்ணுமே சரி கிடையாது. ஆனா இது ஆவின் சிந்தனையா? இல்ல. வேற என்ன சொல்லுது, ரோமர் ஏசாயா புத்தகம் 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரா எல்லாரும். இவர் அவங்க பேசுறதுக்கு அந்த வசனத்துக்கு மேட்ச் பண்ணீங்கன்னா ஒத்தே வராது. சிந்தனையும் உங்க பேச்சும் வேற வசனங்களுக்கு ஒத்து இல்லையா, தூக்கி தயவு செய்து குப்பையில போட்டுருங்க. அது வாழ்க்கையில என்னைக்குமே மரணத்தை தான் உண்டு பண்ணும். அப்ப நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளும் பேச்சும் வேத வசனங்களுக்கு ஒத்து இருக்கான்னு பாக்கணும், வேற வசனம் சாட்சி சொல்லுதா பாக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்தின விஷயம் என்ன சொல்லுன்னா, உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கார். இப்ப நீங்க ஆசாரியர் கூட்டம் பேதுருவும் சொல்றாரு. யோவான் மட்டும் இல்ல, பேதுருவும் சொல்றாரு ஆசாரியர் தேவன் உங்களை என்ன பண்ணிருக்காரு, ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். ஆசாரியர்கள் வாயில என்ன தேடுவாங்கன்னா, வேதத்தை தேடுவாங்களாம். அப்ப மறுபடியும் பிறந்தவங்க ஆசாரியா இருக்கணும். நம்ம வாயை திறந்தா என்ன வரணும்னா, நம்ம என்னைக்கோ பார்த்த டிவி நிகழ்ச்சிகளோ, ஜோக்கோ, இல்ல சினிமா நடிகருடைய டைலாக் வரக்கூடாது. வேற வசனங்கள் வரணும். அதெல்லாம் உள்ள நிரப்பணும். அப்போ அந்த இவங்க எதனால நிரப்பியிருக்காங்கன்னா, பாக்குறத வச்சு நிரப்பியிருக்காங்க. பிள்ளை சரியான காரியத்தை செய்யலைன்னா சரியில்லை. இல்லைங்க, உங்க பிள்ளை சரியான காரியத்தை செய்யலைன்னா கூட, உங்க பிள்ளைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுதோ அதான் சத்தியம். சத்தியம் பார்க்கக்கூடிய உண்மையை மாற்றக்கூடியது. அப்ப எதை பேசணும்னா, நீங்களும் நானும் சத்தியத்தை பேசணும். அப்ப சத்தியத்தை முதல்ல சிந்திக்கணும். முதல்ல பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து சரியான சிந்தனைகளை சிந்திக்க பழகினாதான் அவங்களை குறித்து சரியான வார்த்தை வரும். எடுத்த உடனே சரியான வார்த்தை யாரை பத்தியும் வராது. அப்ப முதல்ல மாம்சத்தின்படி நடக்காம இருக்கணும்னா முதல்ல சிந்தனை என்ன செய்யணும், மாம்சத்தின்படி இருக்கக்கூடாது. பேச்சு மாம்சத்தின்படி வரக்கூடாதுன்னா அங்கேயும் சிந்தனையில தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப சிந்தனையை மாற்றக்கூடியது வேற வசனம். உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபம். உங்களை ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கலாம். அப்ப ஆத்துமானா அந்த ஆத்துமாலதான் சிந்தனை இருக்கு, மனது இருக்கு. அப்ப அந்த மனதை மாற்றக்கூடியது வல்லமை உள்ள வேற வசனம். இந்த சிந்தனைய நான் நீ மாறுனா மாறாது. வல்லமை உள்ள வேற அந்த சிந்தனையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள வசனத்தை நான் என் மனதுல போட்டு அறிக்கை பண்ணி விசுவாசிக்கும் போது, அதையே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய சிந்தனைகள்லாம் போய் இந்த புதிய சிந்தனையை என் மனது ஏற்றுக்கொள்ளும். அப்ப இந்த மனதை அதை ஏற்றுக்கொள்ளும் போது 3 யோவான் சொல்றால, உங்கள் ஆத்மா வாழுவது போல முதல்ல மனது வாழாம நாம செழிப்பா வாழ முடியும். முதல்ல மனதுல ஒரு இளைப்பாறுதல் வேணும். எதுல ஒரு கணவனை குறிச்சு மனதுல ஒரு நல்ல பீஸ்ஃபுல் வேணும். முதல்ல பிள்ளைகளை குறிச்சு மனதுல ஒரு பீஸ்ஃபுல் வேணும். சபையை குறித்து மனதுல 1000 போராட்டத்தை கணவனை குறிச்சோ, மனைவியை குறிச்சோ, பிள்ளைகளை தன்னை குறித்தே இருந்தா அது நிச்சயமா வாழ்க்கையில மரணத்தை தான் உண்டாகும். நல்ல குடும்ப சூழ்நிலைய அது உருவாக்காது. அப்ப முதல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனையே இந்த பிள்ளைதான், பிரச்சனையே எனக்கு கணவன் தான், பிரச்சனையே நான் தான் நினைக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை வேற எங்கேயும் இல்லைங்க, அவங்க மைண்ட்ல தான் இருக்கு. அப்ப முதல்ல எதை மாத்தணும், மைண்ட மாத்துறதுன்னா வேற வசனங்கள் தான். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இப்ப சரியான சிந்தனைகளை நம்ம தான். இப்ப பாருங்க, ஆரம்ப காலத்துல எனக்கு எது போராட்டமா இருந்தா என் பிள்ளைகளை குறிச்சு சிந்திக்குது. எனக்கு அவங்க பாக்குறதெல்லாம் நமக்கு நிஜமா தெரியுது. அப்படிதான் நம்ம காலையில எழும்பி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லா வசனங்களை அறிக்கை பண்றோம். ஆனா மத்த நேரம் எல்லாமே நம்ம பாக்குறோம், கேட்கறத வச்சுதான் நம்மளுக்கு அது பெருசா தெரியுது. அப்போ அவங்களை சரியா பாக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப என்னன்னா, பிள்ளைங்களை குறித்து வேதம் சொல்ற நிறைய வசனங்களை எழுதி அறிக்கை பண்ணாங்க. அதை என் சிந்தனையில ஒரு பகுதியா மாத்துனேன். பிள்ளைகள் கிட்ட பல பாஸ்டர் பிள்ளைங்களும் சூப்பரா நினைக்கூடாது, விசுவாச பிள்ளைங்களாலும் சூப்பரா, யாருக்குனாலும் தேவன் தான் சூப்பர். அந்த சூப்பரான தேவன் தான் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் மெருகூட்டுதே தவிர நம்மளுடைய கிட்ட ஒண்ணும் கிடையாது. அதனால சிலவங்க ரொம்ப சூப்பர் நினைச்சு பழகுவாங்க, அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்கான இடர்ல இருந்துருவாங்க. யாரையும் சூப்பர் மேனா பாக்காதீங்க. வேற வசனம் மட்டும்தான் ரட்சிக்கக்கூடியது. தேவன் மட்டும்தான் சூப்பர். அந்த வேற வசனங்களுக்கும் தேவனுக்கு யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அப்போ பிள்ளைங்களை பாக்குறது பழகுது எனக்கு ரொம்ப கடினமா இருக்குது. அப்போ வேற வசனங்களை எடுத்து பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்ச உடனே பிள்ளைங்க கீழ்ப்படுகிற பிள்ளைங்கன்னு சொல்றது அறிக்கை பண்ற பெரிய விஷயம் கிடையாது. பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கும் போதே, வெறுமையா இருக்கும் போதே தேவன் என்ன செய்தார், வெளிச்சம் உண்டாகட்டும்னு பேசினார். அவருடைய பிள்ளைகள் அவரை போலதான் நம்ம நடக்கணும். அப்ப வெளிச்சம் உண்டாகன்னா வெளிச்சம் உண்டாகும். அப்ப பிள்ளைகள் கிட்ட கீழ்ப்படியாம பார்க்கும் போதே எதை பேச வச்சாருன்னா, அந்த பிள்ளைகளை குறித்து கீழ்ப்படிதல் பிள்ளையா பார்க்க வச்சாரு. முதல்ல சிந்திக்க வச்சாரு, அதை அறிக்கை பண்ண வச்சாரு. உண்மையிலே நான் சொல்றேன், இதெல்லாம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில பல வருஷங்களாக சொல்ல போனா, பிள்ளைங்க வயித்துல இருக்கிறதுல இருந்தே அறிக்கை பண்ண ஆண்டு உதவி செய்திருக்காரு. பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வயித்துல இருக்கும் போதே அதை அறிக்கை பண்ணதுனால அதோடைய விளைவுகளை இப்ப எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பாக்குறோம். இனியும் பெரிய காரியங்களை பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்கும். அப்ப என்னன்னா, பிள்ளைகளை குறிச்சு முதல்ல படத்தை மாத்தணும். நம்ம சிந்தனையை மாத்தணும். நம்ம மத்த உறவுகளை மாத்துறதெல்லாம் வேஸ்ட். நம்ம முதல்ல நம்ம மனதை மாத்தும் போது வெளியே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா
பிள்ளைகளை குறிச்சு சரியான எண்ணங்களை நான் சிந்திக்க ஆரம்பிச்சா பிள்ளைங்களை நடத்துற முறை மாறும். நான் என் பிள்ளைகளை கையாளுற முறை மாறிச்சுன்னா பிள்ளைங்க என்னை மதிக்கிற முறையும் மாறும். அப்படிதானே? அடுத்த என்னுடைய ஆட்டிடியூட் தான் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நல்ல உறவு கொடுக்க மாட்டேது. அப்ப முதல்ல என் மனதை மாத்துறேன். என் மனதை பிள்ளைகளுக்கு சரியான சிந்தனையை சிந்திக்கிறேன். அப்புறம் பேசுறேன். பேசும்போது என்னால பிள்ளைகள் நடத்துற விதமும் மாறுது. எப்படிதான் என் பிள்ளைகளை பாக்குறேன், கீழ்ப்படுத்துற ஒரு பிள்ளைகளா பாக்குறேன். அப்ப அவங்கள கனப்படுத்துறேன். பிள்ளைகள் நமக்கு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் கிடையாது. அவங்க கனத்துக்குரிய ஒரு பாத்திரம். தேவன் அவர்களுக்கு பெரிய காரியம் செய்யறதுக்காக நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். இழிவானவர்கள் கிடையாது. நம்மளுக்கு கொடுத்த பிள்ளைகள். சிலவங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப இழிவா நடத்துவாங்க. மண்டையில தட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். பிள்ளைகள் நம்ம கிட்ட இருக்கறதுனால நம்ம சின்ன பிள்ளையா வளர்க்கறதுனால அவர்கள் இழிவுக்குரியவர்கள். அவர்கள் கனத்துக்குரிய பார்த்துக்கும். தேவனா முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் கொடுத்த தேவன் ஒரு பிளான வச்சிருக்காரு. வழக்க நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அவ்வளவுதான். அவர்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. கற்பத்தின் கனி கர்த்தரால் சுதந்திரம்னா யாருடையது? அவருடைய சுதந்திரம். அதை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம கோபத்தெல்லாம் அவங்க கிட்ட காட்டி தலையில அடிக்கிறது, அவங்கள ஒரு மாதிரி இழிவான நோக்கத்துல நடத்துறது. அவ்வளவு வேலை. சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ரொம்ப வேலை வாங்குவாங்க. வேலை வாங்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா இழிவான ஒரு நோக்கத்தோட பிள்ளைகளை அப்படின்னா நடத்தக்கூடாது. அப்போ பிள்ளைகளை குறிச்சு ஒரு உதாரணம். கணவனா இருந்தாலும் சரி, இழிவா நடத்துறதுக்காக கணவனை நம்ம கொடுக்கல. ஒரு மனைவியா இருந்தாலும் சரி, அப்படி இழிவா நடத்துறதுக்கு நம்ம கிட்ட கொடுக்கல. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம குடும்பத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் வேற சொல்ல ஒருவர் கனம் பண்ணுங்க. இப்ப நான் பேசுறது எல்லாம் அவருடைய சிந்தனையில இருந்து எனக்குள்ள வந்தது. அப்போ நல்ல சிந்தனை வேணா முதல்ல வேதத்தை வாசிக்காம வசனத்தை தியானம் பண்ணாம நல்ல சிந்தனைகள் வராது. ஏன்னா வேற வசனங்கள் நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடியதா இருக்கு. அப்போ கணவன் மனைவியை குறிச்சு பிள்ளைகளை குறிச்சு வசனத்தை தேடி கண்டுபிடிக்கிறவளுக்கு தான் ஜீவன். தேடி என்ன செய்யணும்? நீதிமொழி என்ன சொல்லலாம்? கண்டுபிடிங்கள். கண்டுபிடிக்கிறத உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா, அது ஜீவனா இருக்கான். அப்போ அந்த பிள்ளைகளை கண்டுபிடிச்சு வசனங்களை எழுதி பல வருஷங்களாக தேவன் அதையே பார்த்து அறிக்கை பண்ண. பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல என் கணவரை குறிச்சு 3 வசனம் தான் எனக்கு இருக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். பத்தாது எனக்கு நிறைய. ஏன்னா வசனம் மாறுதுன்னு தெரிஞ்ச பிறகு நிறைய வசனங்களை படிக்கணும், அறிக்கை பண்ணணும் ஒரு தாகம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வசனங்கள் அதையெல்லாம் அறிக்கை பண்ணி இன்னைக்கும் அதை கன்ஃபர்ஸ் பண்ண உதவி செய்றேன். அதை பண்றதுனால என்ன சிஸ்டர் லாபம்? முதல்ல என் மனது மாறுது. எப்பவுமே ஒரு பரிதாபமான நிலைமையை சிந்திச்சுட்டு உறவுகளை குறித்து தவறா நினைச்சிட்டு அந்த மனது மாறிடுச்சு. ஏன்னா அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணங்கள் நிறைந்து இருந்தேன் நான். ஏன்னா பிளஸ்லயே நடந்தனால மரணம் தான் உண்டாக்கிச்சு. ஏன்னா என் சிந்தனை தவறா இருந்தனால பேச்சு கடினமா இருந்தது. என் உணர்வுகள் எல்லாம் தப்பா இருந்தது. ஆனா என் சிந்தனையை வேற வசனங்கள் மூலம் மாத்தினதுனால நான் எந்த உறவுமே மாத்தல. நான் என் பிள்ளைகளையோ என் கணவர்கிட்டயோ போய் எனக்கு இப்படி இருங்கலாம் சொல்லவே இல்லை. நான் முதல்ல என்ன மாத்துறதுக்கு வேற வசனங்கள்னால என் சிந்தனையை மாத்தினேன். என் சிந்தனை மாறும் போது என்ன ஆச்சுன்னா என்னோட உணர்வுகளும் மாற. என் உணர்வுகள் மாறும்போது உறவுகள் மாறுத. ஆக்சுவலா உறவுகள் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பிரச்சனையே என்னன்னா நம்ம மைண்ட் தான். அப்போ சிந்தனை அப்ப ஆவில நடக்கணும்னா நம்ம சிந்தனை எதை சிந்திக்குதுன்னு பாக்கணும். ஒரு அப்ப அந்த சிந்தனையை மாற்றக்கூடியது என்ன? சிந்தனையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம தான் சிந்திக்கணும். உட்கார்ந்து அதை பழகணும். முதல்ல எடுத்த உடனே வராது. எடுத்து உட்கார்ந்து வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திக்கணும். அதையே சிந்திக்க அது என்னன்னா முதல்ல எண்ணங்கள் படங்களை உருவாக்கும். எண்ணங்கள் தான் முதல்ல எண்ணமா வார்த்தைகள் எண்ணங்களை உண்டாக்கு. அந்த எண்ணங்கள் இமேஜினேஷன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நம்ம வாசிச்சோம் 2 Corinthians 10:3-4 அதுல இங்கிலீஷ்ல என்ன இருக்கு பாருங்க. இமேஜினேஷன் இருக்கும். இருக்கா? இல்லையா? 2 Corinthians 10 என்னன்னு இருக்கு வாசிங்க. 2 Corinthians 10:3-4 For though we walk in the flesh, we do not walk according to the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty in God, for pulling down strongholds, casting down arguments and everything that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity. Thought எண்ணங்கள் தான் வருது. ஆம்பிஃபைர்ல பாத்தீங்கன்னா இமேஜினேஷன் ஒரு ஓகே இருக்கா உங்ககிட்ட? என் போன்ல இருக்கு, பாக்குறேன். நான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஓகே.
ஆம்பிளிஃபைடு வாசிக்கிறேன். 5வது வசனத்துலதான் வருது அது. தாட் தான்க்கா வருது இல்ல இல்லையா? காட்டுதான் வருதா? மட்டும்தான் வருது. சரி, நான் அதை பாக்குறேன். நான் பார்த்தது இருந்தா ஓகே ஓகே. Okay, இதுல எப்படி amplified? We are destroying sophisticated arguments and every exalted and proud things that sets itself up against the true knowledge of God, and we're taking every thought and purpose. ஆமா இமேஜினேஷன் நான் பார்க்கணும். என்ன எடிஷன் பார்த்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரியா? சரி அக்கா. ஓகே. அப்போ நம்ம ஏன்னா ஏன் இப்ப நம்ம ஆவியில நடக்கணும்னா வேற வசனம் என்ன சொல்றோம்? யோவான் சுவிசேஷம் 6 தேவன் என்ன சொல்ற? 6:63 என்னுடைய வசனம் ஆவியாயும் ஜீவனமா இருக்கு. ஆவியின் சிந்தனை என்னவா இருக்கு? ஜீவனும் சமாதானமா இருக்கு. அப்ப வேற வசனங்கள் தான் ஆவியின் சிந்தனையே நமக்கு கொடுக்குது. அப்போ வேற வசனங்களை சிந்திக்கும் போது என்ன நடக்குன்னா நம்ம ஆவியில ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். வேற வசனம் என்ன சொன்னா? அன்புல நடங்க, ஒரு பண்ணி அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு கொல்லாம செய்யாது. அப்ப இந்த சிந்தனைகளை மனதுல போட்டு நம்ம சிந்திக்கும் போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறும். அப்படி மாறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆவியில நடக்க ஆரம்பிக்கும். ஆவியில நடக்கிறதுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஆவியில நடக்கும் போது நம்ம நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆவியில நடக்கும் போது பிசாசு தொடவே முடியாது. ஏசு சொல்ற மாதிரி சொல்லலாம், உனக்குரியது என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. மாம்சத்துல நடந்துட்டு உனக்குரியது என்னமேனா அவன் சொல்லுவான், மொத்தமே எனக்குரியதா இருக்கு, வா போகலாம். அப்போ ஆவியில நடந்துட்டு நம்ம சொல்லணும், இல்ல உனக்குரியது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஆவியில நடக்குது. அப்போ சிந்தனையதான் முதல்ல மாத்துறது. சிந்திக்கணும், சிந்தித்து கொண்டு இருங்கள். அப்படிதான் எனக்கு பிலிப்பியர் 4 சிந்தித்து. அப்ப எப்போதுமே ஒரு எப்படின்னா வேற வசனங்களை சிந்தித்து கொண்டு இருக்கும். பிள்ளைகளை குறிச்சு, கணவனை குறித்து, என் கணவர் நீதிமான், கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்டதார். பிசாசு சொல்லுவான் அவர் ஒண்ணுமே லாய்க்கல, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இல்ல, கணவர் நீதிமான்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கு, புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்காரு. அப்ப புருஷனுக்கு தலையாரு கிறிஸ்து. ஏன்னா நிறைய மனைவிகள் பயப்படுறது என்னன்னா, தப்பா செய்திருவாரோ அவரு, நம்ம மேல நமக்கு கான்பிடென்டா இருக்கும், ஏதாவது முடிவு எடுத்துருவாரோ, நம்மள கேட்காம ஏதாவது முடிவு எடுத்துரும். அப்பெல்லாம் சொல்லணும், இல்ல இல்ல கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, இதை விசுவாசிக்கணும். அப்ப அவர் சரியா நடத்துவாரு என் கணவனை. யார நம்பணும்னா அவருக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவனை, கணவனை நம்பணும். அவரை நம்பணும்னா முதல்ல அவருக்கு தலையா இருக்கிற கிறிஸ்துவ நம்பினாதான் அவரை நம்ப முடியும். ஒருவருக்கு ஒரு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்க ஏற்றுக்கொண்டா பிள்ளைகளை கூட கிறிஸ்து மூலமா, கிறிஸ்து இல்ல, ஆனாதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இல்லாம நம்ம யாருமே அன்பு செலுத்த முடியாது, யாரையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள. கிறிஸ்துதான் மைய புரிய இருப்பார்ல. அப்ப கிறிஸ்துவ போல அவங்க கணவனை ஏற்றுக்கொள்ளும், கிறிஸ்துவ போல மனைவியை ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல சிந்தனையை நம்ம மாற்றும் போது அப்ப ஆவியில் நடக்கிறது ரொம்ப ஈஸி. ஆவியில் நடக்கிறது ரொம்ப கடினமே கிடையாது. அப்ப சிந்தனைய நம்ம தான் சூஸ் பண்ணணும். வெறுமையா சிந்தனையை விடக்கூடாது. ஏதாவது சிந்திச்சுட்டு கொடுக்கணும். வேணா கொஞ்ச நாள் பழகுற வரைக்கும் நான்லாம் நிறைய நேரம் எழுதி வச்சிருக்கேன். பிலிப்பியர் 4:8 எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா சிந்தனையை நம்ம அளவுகோல் பண்றது அதானே. புண்ணியம் எதுவோ, அப்ப புண்ணியம் இல்லைன்னா அதை டெலிட் பண்ணிடணும். புகழ் எதுவோ இல்லைன்னா டெலிட் பண்ணிடணும். சமாதானம் உள்ளவைகள் சிந்திக்கிறதுல சமாதானம் இல்லையா, போராட்டம் வருதா, அது கண்ணை மூடிட்டு டெலிட் பண்ணிடணும். ஏன்னா பிசாசுகளும் மனதுல எண்ணங்களை போடுறான், விதைகளை போடுறான். நல்லா தூங்கும் போது கணவனை குறிச்சு நல்ல எண்ணத்தோடு தூங்கிருப்போம், காலைல எழுந்தா மோசமான எண்ணமா வரும். ஏன்னா அவன் எண்ணங்களை விதைக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அப்போ அது நம்ம என்ன செய்யணும், அவங்க புண்ணியம் நீதி இல்லையா, கற்பு உள்ளவே இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிடணும்னா அதை தூக்கி கிறிஸ்துவுக்கு இப்படி சிறைப்படுத்திட்டு நல்லதை சிந்திச்சுட்டே வரணும். நல்லதை எடுத்தோடனே வருமா? வராது. வேற வசனங்கள்ல இருந்து பிள்ளைகளை நல்லதா பார்க்கணும். வேற வசனங்கள்ல இருந்து நம்மளே அப்படிதான். திடீர்னு இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம அந்த ஒரு மாம்சத்தோடு ரத்தத்தோடு எல்லாம் ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்குன்னு பைபிள் சொல்லுது. திடீர்னு இன்னைக்கு என்னை பத்தி எனக்கு ஒரு மோசமான எண்ணம் வந்துச்சு. அதை நினைக்கும் போது ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ண. ஆனா உடனே ஆவியானவர் ஒண்ணு என்ன செய்யறாருன்னா, கொலோசியர் எனக்கு 3:9 ஞாபகப்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள், அவருடைய பரிபூர்ணத்தினாலே நீங்கள் பரிபூர்ணமா இருக்கீங்க. 2:9 கொலோசியர் 2:9. அப்போ அந்த வசனம் வந்த உடனே என்னை பத்தி வந்த அந்த மோசமான எண்ணங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அப்போ நம்ம பரிபூர்ணம் நம்மளோட செயலை வச்சு நம்ம வாழ்க்கையில என்ன சாதிச்சோம் வச்சு கிடையாது. நம்மளுடைய பரிபூர்ணம் கிறிஸ்துவினால உண்டாயிருக்கு.
அப்போ எதை வச்சு இப்போ சிந்தனை மாம்ச பிரகாரமா ஒரு எண்ணம் வரும்போது அதை என்ன செய்யுது நம்மள சோர்வுக்குள்ள அந்த எண்ணத்தை ஜெயிச்சுதுன்னா வேற வசனம். அந்த வேற வசனம் வந்த உடனே நான் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறேன், என்னுடைய பரிபூர்ணம் அவரால உண்டாயிருக்கு. இன்னொரு எபிரேயர்ல கூட இருக்கு, அவருடைய பலியினாலே நம்ம பரிபூர்ணப்படுத்தினார். அப்ப இயேசுடைய பலியினாலதான் நான் பரிபூர்ணமா இருக்கேன். நான் செய்யறத வச்சு சாதிக்கிறத வச்சு எனக்கு ஒரு ஃபுல்னஸோ ஏதோ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வருது கிடையாது, அது கிறிஸ்துவினாலதான் வருது. அப்போ சிந்தனையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிந்தனை கரெக்டா இருந்தா வாழ்க்கை கரெக்டா. ஏன்னா சிந்தனை கரெக்டா இருந்தா வாயில பேசுறதும் கரெக்டா வந்துரும். சரியானதை பேசும். சரியானதை பேசும்போது ஒரு வாய் என்ன எப்படி பேசுதோ அதுவே என்ன செய்யும், அந்த கனியை புசிப்பான்றது. மரணத்தை பேசினா மரணத்தின் கனியை புசிப்போம், ஜீவனை பேசினா ஜீவனை புசிப்போன்றது. முதல்ல மைண்ட மாத்துறதுக்கு என்ன ஆகும்? ஏன்னா பாருங்க, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையா. மாம்சத்துல சிந்திச்சுட்டே இருந்தா அது தேவனுக்கு விரோதமான பகை. பிள்ளைகளை குறிச்சு கணவனை, இப்ப தேவனை பத்தி மாம்சத்துல யோசிக்க மாட்டேன், யாரதான் யோசிக்கிறோம் நிறைய நேரம்? பிள்ளைகளையும் கணவனையும் தானே யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லு அது தேவனுக்கு விரோதமான பகைன்னுது. இல்லங்க, நான் தேவனெல்லாம் பத்தி நல்லாதான் நினைச்சிருக்கேன், என் வீட்டுக்கார பத்தி தான் எனக்கு கெட்ட சிந்தனையா வருதா அப்படின்னா ஆண்டு சொல்றாரு, அப்பா அது எனக்கு விரோதமான பகைமான்னு. பிள்ளைகளை குறிச்சும் கணவனை குறிச்சு சரியானதை சிந்திக்கணும். இல்லைன்னா அது தேவனுக்கு விரோதமான, உன் கணவனுக்கு விரோதமான அங்க இல்ல, பிள்ளைகளுக்கு விரோதமா இல்ல, அத தேவன் தனக்கா எடுத்துக்கிறார். எப்படி பவுல் கிட்ட போய் சொல்றாருல, பவுல் யார துன்பப்படுத்தினாரு? இயேசுவை அடிச்சாரு. ரோமர்கள் தான் இயேசுவை அடிச்சு கொலை செய்து பேதுரு சொல்றாரு, அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை 3ஆம் நாள் எழுப்பிட்டாரு. ஓகே, அதை முடிஞ்சு போச்சு. இங்க வந்து பவுல் கிட்ட ஆண்டு சொல்றாரு, என்ன நீ ஏன் துன்பப்படுத்துற? பவுல் யார துன்பப்படுத்தினாரு? கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறத துன்பப்படுத்தினார். பாக்குற மனிதர்களை அப்போ அதை தனக்குன்னே செய்தான்னு நாங்க சொல்றாரு. இங்க மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் தான், நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கலன்னு சொல்றாரு. யாரு கொடுக்கல? அவங்களா கேக்குறாங்க. திடீர்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு, நீர் என்னைக்கு வந்தீங்க, உங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்காம சொல்ல, இந்த சிறியரில் எதை அவர்களுக்கு செய்தீர்கள் அது எனக்கே செய்யலாம். அப்போ கணவர் சிறியரா இருந்து அவர் கிறிஸ்துவின் ஒரு சரீரமா இருந்து அவரை மோசமா நடத்தினா அது நம்ம இயேசுவே நடத்துறோம். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு அவயவமா இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்க உறவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குரியவர்கள் தானே. அவர்களுக்கு எதை செய்யறோமோ அதை நம்ம தேவனுக்கே செய்யறோம். அவரை திட்டினா அதனால இங்க மாம்ச சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகைன்னா, அப்ப நான் மனுஷருக்கு விரோதமா சிந்தனை கொண்டா அது தேவனுக்கு விரோதமான பகை. அவங்களை எப்படி சிந்தனையும் அவர் தேவனுக்கு விரோதமான பகைன்றாரு, அவங்களை நடத்துற ஆட்டிடியூட்டையும் தனக்குதான் அவர் எடுத்துக்கிறார். பேதுரு கூட சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்தினா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை இல்ல என்ன துன்பப்படுத்துறாங்கன்றார். 1 பேதுரு 4:14 நினைக்கிறேன். அப்போ எதை செய்தாலும் தேவன் தன்னோட கனெக்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா நம்ம அவரோட கனெக்ட் ஆயிருக்கோம். அதனால என் வீட்டுக்காரதான் நினைக்கிறேன், பிள்ளைகளை தான் தப்பா நினைக்கிறேன், ஒண்ணு என்னையதான் நினைச்சுன்னு நினைக்காதீங்க, அது தேவனுக்கு விரோதமானது. அதனால மாம்ச சிந்தனைய தூக்கி போட்டுட்டு, நம்ம நிர்பந்தமான மனுஷன் இல்ல, சிந்தனையை சூஸ் பண்ற இடத்துல இருக்கிறோம், சரியானது சிந்திப்போம். பழகுறதுக்கு ஆரம்பத்துல இதான் வழி, வேற வழியே வசனங்கள் எடுத்து நம்மளே சிந்திக்க பழகும். ஏன்னா அந்த மனது ஆட்டோமேட்டிக்கா போகுது பாத்தீங்களா, அதை கொஞ்சம் அலைய விடாம சரியானதை வேற வசனங்களை சிந்திக்க ஆரம்பிச்சாலே மனது நிக்க ஆரம்பிச்சு. சில மனது நிக்கவே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது பைபிள் வாசிச்சா கூட எண்ணங்கள் வேற வேற எங்கெங்கயோ போயிட்டே இருக்கும். அந்த மனதை அந்த சிரமமா நில நிக்க வைக்கிறது என்ன வேற வாசனை. அப்ப ஆவியில நடக்கணும்னா முதல்ல எதைதான் மாத்தணும், சிந்தனையதான் மாத்தணும். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். 8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு விரோதமா பகை மாத்திரம்னு அது என்ன செய்ய மாட்டாங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார். மாம்சத்திலே நடந்து மாம்சத்திலே சிந்திச்சுட்டு மாம்சத்திலே நடந்துட்டா தேவனுக்கு பிரியமா இருக்க நம்ம 1000 வாட்டி உபவாசம் பண்ணாலும் தேவனுக்கு பிரியமா நம்மளால நடக்க முடியாது சொல்லுது. தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருப்பதால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாம ஆவிக்கு உட்பட்டவளா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கனால நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவள் இல்லை, நம்ம ஆவிக்கு உட்பட்டவள். முதல்ல நமக்கு அது வெளிப்பண்ண ஆவிக்குரியவள். நான் ஆவிக்கு உட்பட்டு இருக்கேன். ஆவிக்குரிய சிந்தனையும் மனதுல வேற ஒண்ணு. இப்ப நம்மளுடைய பிரச்சனையே நம்ம தேவன் நம்மளை மாத்தாதனால மாத்திட்டோம், மாத்துனதுல பயிற்சி எடுக்காதனாலதான் பிரச்சனை. இப்ப நான் ஆவிக்குரியவன் தான், கிறிஸ்தேசு ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் பாவமான பிரமாணத்துல இருந்து விடுதலை ஆகிட்டு இப்ப என்னுடைய வேலை நேரம் எடுத்து ஆவியின் ஜீவனமா இருக்கிற வசனங்களை மனதுல போட்டு சிந்திச்சுட்டு பழகும் போது சரியானதை நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். சரியானதை சிந்திக்கும் போது வாழ்க்கை சரியா இருக்கும்.